ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நியூரோ ரீஹாபிலிட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோ ரீஹாபிலிட்டேஷன்னா இது ஒரு ரீட்ரைனிங் ப்ராசஸ். இது வந்து மெடிசனை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ப்ராசஸ் இல்லை, உங்களோட முயற்சிகளை மட்டும் நம்பி இருக்கிற ப்ராசஸ். ஸோ இது வந்து பாதிக்கப்பட்ட நரம்புகள் வந்து அதோட செயலை இழந்துடுது. அப்போ வந்து பாதிக்கப்படாத நரம்புகள் அந்த வேலையை செய்ய ரீட்ரெயின் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு உடனே அக்ரெசிவாக ஏர்லியராக ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக எந்தெந்த நரம்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கோ அந்த நரம்புகளை இழந்த நரம்புகளோட வேலையை செய்கிறதுக்கான முயற்சிகளை பண்ண வைக்கிறதுக்கு தான் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டீம் எஃபர்ட். இது வந்து நியூராலஜிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு கூட நீங்கள் பேஷண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து உங்களுக்குன்னு உண்டான ஒரு தேவையான ஒரு கஸ்டமைஸ் பிளான், ஃபிசியோதெரப்பி பிளானை அதுக்குன்னு பிளான் பண்ணி அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறது மூலமாக மட்டும்தான் நியூரோ ரீஹாபிலிட்டேஷனில் நம்மளுக்கு முழுமையான ஒரு அவுட்கம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.